ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு வச்சு காமிக்க போகிறேங்க. இந்த குழம்புடைய வாசத்தை பிடிச்சிக்கிட்டே ஒரு தட்டு சோறு சாப்பிட்றலாம். அப்போ இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ சோறு சாப்பிடுவீங்கன்னு பாருங்கள். ஒரு குண்டான் சோறு சாப்பிடுவீங்க. அப்படி என்ன குழம்பு ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுற அப்படி சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. கருவாட்டு குழம்பு, அதுவும் என்ன காய்கறிகள் தெரியுமா சேர்த்து கருவாட்டு குழம்பு வைக்கிறேன். அதுக்கு தான் வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். மண்சட்டியில் செய்யுங்க கருவாட்டு குழம்பு, அவ்வளோ அருமையாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துக்குங்க, கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே வெந்தயம் சீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, 1 வெங்காயம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பொறுமையாக வதக்கிக்கோங்க. ஏன்னா பச்சையாக தான் நம்ம அரைக்கிறோம், அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இந்த தனி மிளகாய்த்தூள் கருவாட்டு குழம்புக்கு நல்ல ஒரு கலரை தரும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. பாருங்கள், இப்போவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்ல கலராக இருக்குது. இப்போ இது கூட முள்ளங்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கி வதங்கின பிறகு மற்ற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ முள்ளங்கி ஓரளவு வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 5-6 கத்தரிக்காயை நான் 4ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்கருவாடு சேர்த்துக்கிறேன். ஒரு 200 கிராம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா கவனத்தில் வச்சுக்கிங்க. முள்ளங்கி, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்கருவாடு, இந்த காம்பினேஷனில் நீங்கள் காய்கறிகள்லாம் சேர்த்து செய்கிறப்ப கருவாட்டு குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ப நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கோம், அதையும் கவனத்தில் வச்சு தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கவனமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ புளியை கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை கரைச்சி புளி கரைசலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா வாசனை கமன்னு வருதுங்க. சூப்பராக இருக்குது, நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம கத்தரிக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்குலாம் சேர்த்து கருவாட்டு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு சிம் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்படி பண்ணுறச்ச பார்த்திங்கன்னா நல்ல சைட்லலாம் அப்படியே எண்ணெய் மிதக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழைகளை நான் தூவிட்டு ஆஃப் பண்ணிட போகிறேங்க. அவ்வளோதான், சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கி கீழே வச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. ஸ்மெல்லு வீடு முழுக்க அப்படியே கமன்னு இருக்குங்க. சும்மா தட்டு சோறு இல்லை, குண்டான் சோறு சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சிங்கன்னா இப்படி தாங்க சாப்பிடுவீங்க. ஏன்னா குழம்போட டேஸ்ட்டு அப்படி. இப்போ நான் கிளம்பட்டுமா? பாய்.